10 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறது பர்பஸ் சேர்க்கறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. அதுக்கு ரெண்டே விஷயம் தான் தேவை. முதல் 15 வந்து 15,000 ஒரு மாசத்துக்கு நீங்க சேவ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. 15,000 வருஷத்துக்கு சேர்க்கறது தான் கஷ்டம். அதை கண்டிப்பா பண்ணிடுங்க. 10 கோடி ரூபாய் சேர்ந்துடும் உங்களுக்கு. நான் சம்பாதிக்கிறதே 50,000 ரூபாய். எங்க 10 கோடிக்கு நான் பிளான் பண்றதுனாக்கா இதுக்கு வந்து ஒரு சிம்பிளான ஒரு ரூல் இருக்கு. இது பாத்தீங்கன்னா 15 × 15 × 30 இவ்வளவுதான் இந்த ரூல். 15,000 × 15% வருஷம். அதாவது 15 வந்து 15,000 ஒரு மாசத்துக்கு நீங்க சேவ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. அந்த சேவிங் வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 15% ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது 30 வருஷத்துக்கு நீங்க தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்றீங்கன்னாக்கா 25ல ஆரம்பிக்கிறீங்க. நீங்க 55 வயசு வரைக்கும் லெட்ஸ் சே ஒரு 15,000 ரூபாய் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து 54 லட்சம் ரூபாய். ஆனா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி பாத்தீங்கன்னா 10 கோடி ரூபாய். 10 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறது பர்பஸ் சேர்க்கறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. அதுக்கு ரெண்டே விஷயம் தான் தேவை. ஒன்னு பேஷன்ஸ், 30 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணணும். ரெண்டாவது டிசிப்ளின். ஒரு மாதமும் நீங்க 15,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றது தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னாக்கா 10 கோடி ரூபாய் நீங்க சுலபமா அந்த தொகையை நீங்க எடுத்துட்டு வந்துடலாம். சார் இப்போ 15,000 15% வட்டி இல்லை அப்படிங்கப்போ 15% வட்டி கொடுக்க ஃபண்ட்ஸ் இருக்குது. 20, 30, 40 ஃபண்ட்ஸ்லாம் கூட இருக்குது. பட் அது வந்து கண்டிப்பா வொலடைல் இருக்கும், மாறி இருக்குங்கப்போ 15% ஆவரேஜா கால்குலேட் பண்ணிருக்கலாம், இல்லைன்னா அது மேக்ஸிமைஸ் அப்படின்னு கால்குலேட் பண்ணிருக்கலாம். ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் 12%. ஈக்விட்டி அப்படின்னு சொன்னாலே பங்கு சந்தை வந்து அந்த ஒரு வாலட்டாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது ஏற்றம் இறக்கம் கண்டிப்பா இருக்கும். ஏற்றம் இறக்கம் எப்போ இருக்கும்னா நீங்க ஷார்ட் டேர்ம்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது 2 வருஷம் 3 வருஷம்னு இன்வெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பா ஏற்றம் இறக்கம் இருக்கும். நீங்க 5 வருஷத்துக்கு மேல யாராவது ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கனாக்கா அவங்க கண்டிப்பா ப்ராஃபிட்டை தான் பார்த்துருப்பாங்க ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்க ஒரு நிதி ஆலோசகரை அணுகி பெஸ்ட் பெர்ஃபார்மிங் மியூச்சுவல் ஃபண்டா இருக்கும், இல்லைன்னா குட் குவாலிட்டி ஸ்டாக்ஸா நீங்க அதில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா மாதம் 15,000 ரூபாய் டைரக்ட் ஸ்டாக்காகவும் இருக்கலாம், இல்ல ஹை பெர்ஃபார்மிங். நான் என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னன்னா மியூச்சுவல் ஃபண்டே எடுத்துங்க. அது ரொம்ப சேஃபாகவும் இருக்கும், டைவர்சிஃபைடாகவும் இருக்கும். ஃபண்ட் மேனேஜர் மேனேஜ் பண்றாரு. உங்களுக்கு கண்டிப்பா 15% ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஃபண்ட்ஸ் நிறைய ஃபண்ட்ஸ் இருக்கு மார்க்கெட்ல. 2,500 ஃபண்ட்ஸ் இருக்கு. அதுல 50 ஃபண்ட் கண்டிப்பா 15% ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஃபண்ட் இருக்கு. ஆனா என்னன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதோட நிறுத்திடாதீங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நல்ல ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருக்கான்னு ஒன்ஸ் இன் எவ்ரி 3 months 3 மாசத்துக்கு ஒரு முறை அந்த நிதி ஆலோசகர் கூட ஒரு ரிவ்யூவையும் சேர்த்து பண்ணிடுங்க. கண்டிப்பா 15% பாசிபிள். கண்டிப்பா ரிட்டர்ன் ஆகும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி ரூபாயோட ரிட்டர்ன் ஆகலாம். கண்டிப்பா ஆகலாம். ஆனா 15,000 ரொம்ப கம்மியான அமௌண்ட் மாதிரி தெரியலாம். பட் 10 கோடி கிடைக்கும் 15,000 கம்மியா தான் தெரியுது. எப்பவுமே வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஸ்டெப் எடுத்து வைக்கிறதாங்க கஷ்டம். எக்ஸசைஸா இருக்கட்டும், டயட்டா இருக்கட்டும், இதே மாதிரி ஏர்லிஸ்ல நீங்க 15,000 சேமிக்கிறது தான் கஷ்டம். நீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படியும் ப்ரொமோஷன் வந்துடும், உங்களுக்கு எப்படி இன்க்ரிமெண்ட் வந்துடும், போனஸ் வந்துடும். ஸோ அப்புறம் 15,000 சேர்க்கறது கஷ்டமா இருக்காது. ஸோ அந்த 15,000 வருஷத்துக்கு சேர்க்கறது தான் கஷ்டம். அதை கண்டிப்பா பண்ணிடுங்க. 10 கோடி ரூபாய் சேர்ந்துடும் உங்களுக்கு.